ஹாய் சில்ட்ரன்ஸ். நான் நார்த் இந்தியன் டூர் போனப்போ ஒரு முறை என்னாச்சுன்னா, அங்கே ஒரு 2 குருவி பார்த்தேன். பார்த்தோன்னே நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருக்கிற செல்ஃபோனில் அந்த 2 குருவியை பற்றி வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ எடுத்த பிறகு அதுக்கு ஒரு கதை வச்சா நல்லா இருக்குமேன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒரு கதை தயார் பண்ணிட்டேன். அந்த கதை என்னென்னா, அந்த 2 குருவி மரம் இல்லாதனால ஒரு பில்டிங்கில் இருக்கும். பில்டிங்கில் ஒரு பைப்பு ஓட்டையில் இருக்கும். ஒரு குருவி லைஃப்பில் திருப்தி அடையணும், எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் இன்னொன்று, அதுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. திருப்தி கிடையாது, மனநிறைவு கிடையாது, வெக்ஸாக இருக்குது. ஒரு முறை சொல்லுது, எனக்கு ஊஞ்சல் ஆடணும்னு ஒரு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லுது. அப்போ அந்த குருவி என்ன பண்ணு தெரியுமா, நான் ஊஞ்சல் தானே உனக்கு, இதை பாருன்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்யுது. அது என்ன செய்யுதுன்ற தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். பிடிக்கல என்னன்னா உங்கள் நேரம் வீணாக்கினதுக்கு நான் உங்களுக்கு சாரி சொல்கிறேன். இப்போ அந்த வீடியோக்கு போகலாமா? பாய். குருவி, ஏன் வருத்தமாக இருக்கிற? வருத்தமாக இருக்காமல் எப்படி இருக்கணும்? மனிதர்கள் இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க. நம்ம கட்டின வீட்டில் ஒரு பைப்பு ஓட்டைக்குள்ளே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா? வாழ்க்கைன்னா சில பிரச்சனைகள் வரும், நம்ம திருப்தி அடையணும். அப்போ தான் நம்ம மன நிறைவு இருக்கும். கஷ்டங்கள் எப்பவுமே ஒரே வாட்டி இருக்காது. இது பாரு, அந்த பையன் மரம் நட்டுறான், அது பெரிய மரம் ஆச்சுன்னா நம்ம அங்கே போயிடலாம். எனக்கு இன்னைக்கு மரத்து மேலே ஊஞ்சல் ஆனன்னு ஆசையாக இருக்குது. அவ்வளோதானே, அது ஒரு பெரிய இது கிடையாது. ஊஞ்சல் எங்கே வேணுமுன்னா நம்ம தயார் பண்ணிக்கலாம். மரத்து மேலே பாரு, இங்கே பார், எங்க மரத்தின் ஊஞ்சல், ஊஞ்சல் ஏறி ஆடினால் உற்சாகமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. குருவி, உன்னோட ஊஞ்சல் சூப்பராக இருக்கு. ஆமாம், நான் அங்கே வர இரு. வாழ்க்கையில் இருக்கிறது வச்சு தான் திருப்தி அடையணும்னு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதோ நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன். இரு குருவி.